கணித பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனா இடர்கால பகுதியில் கற்றலில் இடர்படுகின்ற உங்களுக்கு டிஃபீல்ட் நிறுவனமும் நூரெலியா கல்வி வலயம் இணைந்து கணித பிரிவில் உங்களுக்கான கற்றல் வளங்களை நேரடியாக உங்களது வீடுகளுக்கு கொண்டு வந்து தரப்பட்டிருக்கின்றது. இந்த கற்றல் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் அதே நேரத்தில் இவ்வாறான வளங்களை நீங்கள் சிறந்த முறையில் பெற்று பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த நவீன தொழில்நுட்ப வசதியை எங்களுக்கு வழங்கிய நூரெலியா ஹொலிடேண்டி மத்திய கல்லூரியுடைய அதிபர் அவருடைய ஆசிரியர் குழாத்துக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். 2020ஆம் ஆண்டு எமது நாட்டில் இடம்பெற்றுள்ள அசாதாரண காரணத்தினால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் சற்று இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நுவரெலியா கல்வி வலயம் மாணவர்களின் கல்வி செயற்பாட்டினை முன்னெடுக்கும் முகமாக காணொலி மூலமான கற்றல் செயற்பாடை முன்னெடுத்துள்ளது. அதன் முதல் கட்டமாக தரம் 11 கல்வி கற்கும் மாணவர்களுக்கு துரித மீட்டல் செயற்பாடு ஒன்றினை மேற்கொள்வதற்காக இன்று நாம் இக்காணொலி கற்கை நெறியினை மாணவர்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வருடம் தரம் 10 கற்ற பாடப்பரப்பிலிருந்து நாம் இன்று கூட்டல் விருத்தி தொடர்பான மீட்டல் பயிற்சி ஒன்றினை வழங்குவதன் மூலம் மாணவர்கள் பரீட்சையில் பெறக்கூடிய புள்ளிகளின் மட்டத்தினை உயர்த்துவதற்காக இச்செயற்பாடினை முன்னெடுக்கின்றேன். எனவே மாணவர்கள் இச்செயற்பாட்டுக்கு பூரண ஒத்துழைப்பினை நல்கி உரிய பயனை பெற்றுக்கொள்ளமாக தயார்படுத்தும் இச்செயற்பாட்டுக்கு எமது கணித பிரிவின் ஊடாக மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனி நாங்கள் எமது பாடத்திற்கு செல்வோம். எண் கோளம் அல்லது எண் தொடர் ஏதாவது ஒழுங்கில் அதிகரித்து செல்லும் தொடர்கள் எண் கோளம் ஆகும். உதாரணத்திற்கு முதலாவதாக 2, 4, 6, 8, 3, 5, 7, 9, 11, 1, 2, 3, 4, 5, 6. இங்கு தரப்பட்டுள்ள எண் கோளங்கள் ஏதோ ஒழுங்கில் அதிகரித்து செல்லும் எண் தொடர்களாக காணப்படுகின்றன. இவையே நாங்கள் எண் கோளங்கள் என்றும் அவைகளை நாங்கள் எண் தொடர்கள் என்றும் அழைக்கின்றோம். இனி கூட்டல் விருத்தி. தொடரில் முதல் இடத்தில் அமையும் எண் முதலாம் உறுப்பு எனப்படும். தொடரில் முதல் இடத்தில் அமையும் எண் முதலாம் உறுப்பு எனப்படும். தொடரில் யாதேனும் அடுத்துள்ள 2 உறுப்புகளை கழிக்கும் போது பெறப்படும் மாறா பெருமானம் பொது வித்தியாசம் எனப்படும். இவ்வாறான எண் தொடர்கள் கூட்டல் விருத்தி எனப்படும். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் இரண்டாம் உறுப்பில் இருந்து முதலாம் உறுப்பை கழிப்பதனூடாக அல்லது தொடரின் மூன்றாம் உறுப்பிலிருந்து தொடரின் இரண்டாம் உறுப்பை கழிப்பதனூடாக பெறப்படும். இதன் மூலம் முதலாம் உறுப்பு தவிர்த்து எந்த ஒரு உறுப்பிலிருந்தும் அதற்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கும் போது கிடைக்கும் மாறா பெருமானம் பொது வித்தியாசம் ஆகும். இனி ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். தரப்பட்டுள்ள கூட்டல் விருத்தியில் விருத்தி ஆகுமா காரணம் தருக. மாணவர்களுக்கு சில உதாரணங்கள் தரப்பட்டுள்ளது. இவ்வுதாரணங்களை அவதானிப்பதன் ஊடாக தரப்பட்டுள்ள கூட்டல் விருத்தியாகுமா காரணம் தருக. முன்பு நாங்கள் கூறியது போல் இரண்டாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை அல்லது மூன்றாம் உறுப்பிலிருந்து இரண்டாம் உறுப்பை அல்லது நான்காம் உறுப்பிலிருந்து
மூன்றாம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் பொது வித்தியாசம் மாறா பெருமானமாக அமையுமாயின் அவ்வாறான எண் தொடர்களை நாங்கள் கூட்டல் விருத்தி என அழைப்போம். அவை இங்கு தரப்பட்டுள்ள 4 உதாரணங்களில் முதலாவது உதாரணத்தை எடுத்து பார்த்தால் 3 1 கழிக்கும் போது பெருமானம் 2ஆகவும் 6 3 கழிக்கும் போது, அதாவது 3ஆம் உறுப்பிலிருந்து 2ஆம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் பொது பெருமானம் 3ஆகவும், 4ஆம் உறுப்பு 10 3ஆம் உறுப்பு 6 கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம் 4ஆகவும் அமைகின்றது. இத்தொடரில் பொது வித்தியாசம் மாறா பெருமானமாக கொண்டு அமையும் காரணத்தினால் இவ்விருத்தி கூட்டல் விருத்தி அல்ல. இதேபோல் இரண்டாவது உதாரணத்தை எடுத்து நோக்குவோமானால் முதலாம் உறுப்பு 2, 2ஆம் உறுப்பு 5, 3ஆம் உறுப்பு 8, 4ஆம் உறுப்பு 11. இதன்படி 2ஆம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் வித்தியாசம் 3, 3ஆம் உறுப்பிலிருந்து 2ஆம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் வித்தியாசம் 3, 4ஆம் உறுப்பிலிருந்து 3ஆம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் வித்தியாசம் 3. இத்தொடரில் பொது வித்தியாசங்கள் மாறா பெருமானமாக 3 அமையும் காரணத்தினால் இவ்விருத்தி கூட்டல் விருத்தி என அழைக்கப்படும். இவ்வாறு மாணவர்கள் 3ஆம் 4ஆம் உதாரணங்களை செய்வதனூடாக இவ்விருத்தியில் கூட்டல் தொடர் இனம் கண்டு உரிய காரணங்களை முன்வைக்கலாம். அடுத்ததாக தரப்பட்ட தொடர்களின் பொது வித்தியாசத்தை காணும். முன்கூட்டியே கற்ற விடயத்திலிருந்து தரப்பட்டுள்ள எண் தொடர்களின் பொது வித்தியாசத்தை காணும். முதலாவது 3, 6, 9, 12 எனும் எண் தொடரின் பொது வித்தியாசத்தை காணும். இரண்டாவது 5, 10, 15, 20 எனும் எண் தொடரில் பொது வித்தியாசத்தை காணும். இதற்கு நாங்கள் அடுத்தடுத்து முதலாம் உறுப்பை தவிர்த்து 2ஆம் உறுப்பில் இருந்து முதலாம் உறுப்பை அல்லது 3ஆம் உறுப்பில் இருந்து 2ஆம் உறுப்பை அல்லது 4ஆம் உறுப்பில் இருந்து 3ஆம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் பெருமானங்கள் 5, 5, 5. இத்தொடரின் பொது வித்தியாசம் 5. இவ்வாறு மூன்றாவது உதாரணத்தில் தரப்பட்டுள்ள எண்களின் படி பொது வித்தியாசத்தை காணல். 4வது உதாரணத்தில் தரப்பட்டுள்ள எண்களை கொண்டு பொது வித்தியாசத்தை காணும். தரப்பட்ட தொடர்களின் பொது வித்தியாசத்தை காணல். தொடர் ஒன்றில் முதலாவது உறுப்பு 3, 2ஆம் உறுப்பு 6, 3ஆம் உறுப்பு 9, 4ஆம் உறுப்பு 12. இத்தொடரில் 2ஆம் உறுப்பிலிருந்து 6 முதலாம் உறுப்பு 3ஐ கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம் 3, அல்லது 3ஆம் உறுப்பு 9 2ஆம் உறுப்பை 6ஐ கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம் 3. இவ்வாறு 4ஆம் உறுப்பு 12 3ஆம் உறுப்பு 9ஐ கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம் 3. இத்தொடரில் பொது வித்தியாசம் 3 எனும் மாறா பெருமானத்தில் அமைகின்றது. இவ்வாறு தொடர் 2, தொடர் 3, தொடர் 4. தொடர் 4ஐ சற்று அவதானிப்போம். முதலாம் உறுப்பு 15, 2ஆம் உறுப்பு 12,
மூன்றாம் உறுப்பு 9, நான்காம் உறுப்பு 6. இரண்டாம் உறுப்பு 12 இருந்து முதலாம் உறுப்பு 15 கழிப்படும் போது பொது வித்தியாசம் மறை 3. மூன்றாம் உறுப்பு 9 இருந்து இரண்டாம் உறுப்பு 12 கழிக்கும் போது பெறப்படும் பொது வித்தியாசம் மறை 3. இவ்வாறு நான்காம் உறுப்பு 6 இருந்து கழிக்கப்படும் மூன்றாம் உறுப்பு நான்காம் உறுப்பு 6 இருந்து மூன்றாம் உறுப்பு 9 கழிக்கும் போது பெறப்படும் பொது வித்தியாசம் மறை 3. எனவே மாணவர்களே, தரப்பட்டுள்ள தொடர்களின் பொது வித்தியாசத்தை இவ்வாறு நாம் கணிக்கலாம். உதாரணம் 3, 6, 11, 15 எனும் எண் தொடரை அவதானிப்பதன் மூலம் முதலாம் உறுப்பு T1, இரண்டாம் உறுப்பு T2, மூன்றாம் உறுப்பு T3, நான்காம் உறுப்பு T4 என்பவற்றை எழுதுக. மேலே தரப்பட்டுள்ள தொடரை அவதானித்து வினாவப்பட்ட வினாக்களுக்கு நாம் விடையளிப்போம். முதலாம் உறுப்பு T1 3, இரண்டாம் உறுப்பு T2 சமன் 7, மூன்றாம் உறுப்பு T3 சமன் 11, நான்காம் உறுப்பு T4 சமன் 15. முதல் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றை பயன்படுத்தி உறுப்புகளை காணும். முன்னதாக கற்ற எண் தொடரில் இருந்து நாம் உறுப்புகளை பொது வித்தியாசத்தையும் முதலாம் உறுப்பையும் கொண்டு எவ்வாறு உறுப்புகளை எழுதுவது. முதலாம் உறுப்பு T1 3, 3உடன் கூட்டப்படுது 0. இந்த 0த்துக்கான விளக்கம் தரப்படுது. 3 தொடரின் முதலாம் உறுப்பு கூட்டப்படுது முதலாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பு கழித்து அதன் மூலம் பெறப்பட்ட விடை அதன் தொடரின் பொது வித்தியாசம் 4ஆல் பெருக்கும் போது ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கும் போது 0, 0த்தையும் 4ஐயும் பெருக்கும் போது வர பெருமானம் 0. ஆகவே 3ம் 0ம் கூட்டப்பட்டு முதலாம் உறுப்பு 3 என எழுதப்படுது. இதேபோல் இரண்டாம் உறுப்பு 7, முதலாம் உறுப்பு 3 அதனுடன் கூட்டப்படுது இரண்டாம் உறுப்பு ஆகையால் 2லிருந்து கழிப்படுது 1, பெறப்படும் பெருமானம் 1, அதோடன் பெருக்கப்படுது பொது வித்தியாசம் 4. ஆகவே 4, 4ம் 3ம் கூட்டப்பட்டு 7. இவ்வாறு இத்தொடரின் மூன்றாம் உறுப்பு நான்காம் உறுப்பு இவ்வாறு எழுதப்படுது. இப்ப நான்காம் உறுப்பை எடுத்து பார்த்தால் 15 பெறப்பட்ட விதம் முதலாம் உறுப்பு 3உடன் தொடரின் உறுப்பு 4. ஆகவே 4லிருந்து ஒன்றை கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம் 3, 3உடன் பெருக்கப்படுது பொது வித்தியாசம் 4, 12. ஆகவே 12ம் 3ம் சேர்ந்து 15. இது நான்காம் உறுப்பு. இதனை அடிப்படையாக கொண்டு மேற்கூறிய முதலாம் உறுப்பு A எனவும் தொடரின் பொது வித்தியாசம் T எனவும் கொண்டு நாம் எண்ணாம் உறுப்புக்கான பொது உறுப்பை எவ்வாறு காணலாம் என பார்ப்போம். முதலாம் உறுப்பு A அதோட கூட்டப்படுது ஒன்றிலிருந்து ஒன்று கழித்து பெறப்பட்ட பெருமானத்துடன் பொது வித்தியாசம் பெருக்கப்படுது. வர இரண்டாம் உறுப்பும் முதலாம் உறுப்பு
A உடன் இரண்டாம் உறுப்பிலிருந்து ஒன்று கழிப்பட்டதும் அதனுடன் பொது வித்தியாசம் D பெருக்கப்படுது. இவ்வாறு தொடரின் மூன்றாம் உறுப்பு, தொடரின் நான்காம் உறுப்பு, தொடரின் ஏழாம் உறுப்பு, உதாரணத்துக்கு ஏழாம் உறுப்பு, தொடரின் ஏழாம் உறுப்பு T7 சமன் முதலாம் உறுப்பு A அதனுடன் கூட்டப்படுது. தொடரின் ஏழாம் உறுப்பு என்பதால் 7 இலிருந்து கழிப்படுது 1, அதனுடன் பெருக்கப்படுது பொது வித்தியாசம் D. இதனை அடிப்படையாக கொண்டு நாம் எண்ணாம் உறுப்புக்கான பொது உறுப்பை காண்போமானால் Tn என்பது உறுப்பை குறிக்கின்றது. இது சமன் முதலாம் உறுப்பு A அதோட கூட்டப்படுது எண்ணாம் உறுப்பிலிருந்து கழிப்படுது 1, அதனுடன் பெருக்கப்படுது பொது வித்தியாசம் D. அவை பொது உறுப்புக்கான சூத்திரம் Tn சமன் A சக n சய ஒரு D எனும் வடிவில் நாம் பெறலாம். இதே போன்று தரப்பட்டுள்ள எண் தொடர் 6, 11, 16, 21. இதனை முன்பு நாங்கள் கற்ற உதாரணத்தினூடாக முதலாம் உறுப்பு பெறப்பட்ட விதத்தை பார்ப்போம். முதலாம் உறுப்பு T1 சமன் 6. இந்த முதலாம் உறுப்பு 6 எவ்வாறு பெறப்பட்டது? தொடரின் முதலாவது உறுப்பு 6 அதனுடன் கூட்டப்படுது 0. இந்த 0த்துக்கான விளக்கம் தரப்பட்ட முதலாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்புக்கான 1 கழிப்படுது, கழிப்பட்ட பெருமானத்தினுடன் பெருக்கப்படுது பொது வித்தியாசம் 5. இந்த பொது வித்தியாசத்தை நாங்கள் தொடரின் இரண்டாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்கும் போது 5 இவ்வாறு பெறுவதனூடாக இத்தொடரின் உறுப்புகள் அமையப்பெறும் விதத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்ப இரண்டாம் உறுப்பு 11 பெற்றுக்கொண்ட விதம் முதலாம் உறுப்பு 6உடன் கூட்டப்படுது 5. இந்த 5க்கான விளக்கமே சமனுக்கு பின்புறத்தால் வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாம் உறுப்பிலிருந்து கழிப்படுது 1, அதனுடன் பெருக்கப்படுது பொது வித்தியாசம் 5. ஆகவே இங்கு நாம் 5 பெற்றுக்கொண்டோம். இரண்டாம் உறுப்பு 11. இவ்வாறே தொடரின் மூன்றாம் உறுப்பு, தொடரின் நான்காம் உறுப்பு இது பயிற்சிக்காக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று தொடரின் 10ஆம் உறுப்பு. இந்த தொடரின் 10ஆம் உறுப்புக்காக நமக்கு தேவையான உறுப்பை இனம் காண்பதற்கு இவ்வடிவத்தை நான் சற்று பின் நோக்கி பார்க்கின்றேன். முதலாம் உறுப்பு 6 அதனுடன் கூட்டப்படுது 10ஆம் உறுப்பு, 10ஆம் உறுப்பிலிருந்து கழிப்படுது 1, அவை இங்க பெறப்படும் பெருமானம் 9. 9உடன் பொது வித்தியாசம் 5 பெருக்கப்படும் போது பெருமானம் 45. 45உடன் முதலாம் உறுப்பு 6ஐ கூட்டும் போது பெறப்படும் பெருமானம் 51. இது இத்தொடரின் இவ்வாறு அமைய பெறும் தொடரின் 10வது இடத்தில் அமையும் பெருமானம் 51. இவ்வாறு இந்த கூட்டல் தொடரின் முதலாம் உறுப்பும் பொது வித்தியாசமும் இணைந்து கூட்டல் தொடர் அமைய பெறும் விதமே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதன்படி நாங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தின் படி 11, 14, 17, 20 எனும் கூட்டல் தொடரில் முதலாம் உறுப்பு யாது? தொடரில் முதலாவது இடத்தில் அமையும் உறுப்பு முதலாம் உறுப்பு. ஆகவே 11 முதலாம் உறுப்பை நாங்கள் A என்று அழைக்கின்றோம். A 11 பெறுகின்றது. அவை முதலாம் உறுப்பு 11. இனி பொது வித்தியாசம் இரண்டாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பு அல்லது மூன்றாம் உறுப்பிலிருந்து
இரண்டாம் உறுப்பை கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம். பொது வித்தியாசம் டி சமன் இரண்டாம் உறுப்பு இதிலிருந்து கழிப்படுது முதலாம் உறுப்பு. இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் 14 கழிப்படுத்து 11. ஆகவே பொது வித்தியாசம் 3. பொது வித்தியாசம் 3. இத்தொடரின் 7ஆம் உறுப்பை காண்க. கற்ற விடயங்களை கொண்டு தரப்பட்டுள்ள தொடரின் 7ஆம் உறுப்பை காண்க. 7ஆம் உறுப்பை நாம் T7 சமன் A முதலாம் உறுப்பு சக 6D என இலகுவாக எழுதலாம். தரப்பட்டுள்ளது 7ஆம் உறுப்பு. ஆகவே நாங்கள் Tn சூத்திரத்தை பயன்படுத்துவோமா இருந்தால் T7 சமன் A சக 7 சய1. இது மிக குறுகிய வடிவமே. T7 சமன் A சக 6D. எனவே மாணவர்கள் நேரடியாக 7ஆம் உறுப்பை கேட்கும்போது இச்சூத்திரத்தை பிரதியிட்டு 7ஆம் உறுப்பை காணலாம். 10ஆம் உறுப்பை கேட்கும்போது T10 சமன் A சக 9D. இவ்வாறு இலகுவான முறையில் நாங்கள் வினாவப்படும் உறுப்புகளை காண்பதற்கு பயன்படுத்துவோம். 7ஆம் உறுப்பு நான் கூறியது போல் 7ஆம் உறுப்பு A சக 6D. தொடரின் முதலாம் உறுப்பு 11 ஏக்காக பிரதியிடுகிறோம். 6 பொது வித்தியாசம் 3 அறியப்பட்டது. 11ஓடு கூட்டுப்படுது 6 தரம் 3. 6 தரம் 3 18. 18ம் 11ம் 29. இத்தொடரின் 6ஆம் உறுப்பு 29. இத்தொடரின் 20வது உறுப்பை காண்க. இது மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட பயிற்சி. 20வது உறுப்பை இனம் காண சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் T20 நேரடியாக A சக 19D. தரவின்படி A11 கூட்டுப்படணும் 19 தர 3. 11 கூட்டுப்படுது 19 3ஐயும் பெருக்கிறோம். இலகுவான வழி 13 30 93 27. ஆகவே 57. இனி 20வது உறுப்பு 68. இது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி. என இவ்வாறு தொடரில் கேட்கப்படும் உறுப்புகளை காண்பதற்கு நேரடியாக இச்சூத்திரத்தை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்த இடர்படும் போது Tn சமன் முன்னதாக கற்ற A சக n சய 1D என சூத்திரத்தையும் பயன்படுத்தலாம். இங்கு n என்பது வினாவப்படும் உறுப்பினை குறிக்கின்றது. இனி முதல் உறுப்பு 2 பொது வித்தியாசம் 5 ஆகும். கூட்டல் விருத்தியினை எழுதுக. பொது வித்தியாசம் தந்திருக்கிறார் 5. முதலாம் உறுப்பும் தந்திருக்கிறார் 2. எவ்வாறு நாங்கள் கூட்டல் விருத்தியை எழுதுவது? முதலாம் உறுப்பு 2. அடுத்ததாக முதலாம் உறுப்போடு பொது வித்தியாசம் கூட்டுப்படணும். 2ம் 5ம் 7. 7ம் 5ம் 12.
12 5 17. இவ்வாறு நாம் தொடரை எழுதலாம். அடுத்ததாக இத்தொடரின் 8ஆம் உறுப்பை யாது? தொடரின் 8ஆம் உறுப்பு. தொடரின் 8ஆம் உறுப்பு T8 சமன் முதலாம் உறுப்பு A சக 7D. ஆகவே முதலாம் உறுப்பு 2 சக 7 தர பொது வித்தியாசம் 5. தொடரில் தரப்பட்டுள்ளது 5. 2 சக 7 5 7 5 பெருக்கும் போது 35. இனி 35 2 37. 2 7 12 17 எனும் தொடரில் 8வது இடத்தில் இருக்கும் 8ஆம் உறுப்பின் பெருமானம் 37. முதலாம் உறுப்பு மறை 3 பொது வித்தியாசம் 2 எனின், இன்னொரு உதாரணத்தை, முதலாம் உறுப்பு மறை 3 பொது வித்தியாசம் 2 எனின் இவ்விருத்தியை அமைக்க. இது மாணவர்களின் பயிற்சிக்காக வழங்கப்பட்டுள்ளது. முதலாம் உறுப்பு மறை 3 பொது வித்தியாசம் 2. முதலாம் உறுப்புடன் 2ஐ கூட்ட வேண்டும். மறை 1. அடுத்து மறை 1உடன் 2ஐ கூட்ட வேண்டும். 1. அடுத்தது 1உடன் 2ஐ கூட்ட வேண்டும். 3. இவ்வாறு நாம் தொடரை எழுதலாம். ஆறாம் உறுப்பை காண்க. இத்தொடரின் 6ஆம் உறுப்பை காண்க. தொடரின் 6ஆம் உறுப்பை காண்க. 6ஆம் உறுப்பு சமன் A சக 5D. முதலாம் உறுப்பு மறை 3 கூட்டப்படணும் 5 தர பொது வித்தியாசம் 2. மறை 3 கூட்டப்படுது 2 10. மறை 3 கூட்டப்படுது நேர் 10. ஆகவே பெருமானம் 7. இத்தொடரின் 6ஆம் உறுப்பு A. குறித்த எண் தொடரின் எண்ணாம் உறுப்பானது. இப்ப தொடர்களை நாங்கள் அவதானித்தோம். வித்தியாசமான ஒரு கணக்கை நாங்கள் இப்ப அவதானிக்கிறோம். குறித்த எண் தொடரின் எண்ணாம் உறுப்பு குறித்த எண் தொடரின் எண்ணாம் உறுப்பு Tn சமன் 2 எண் சக 3 மூலம் தரப்படுமாயின் இத்தொடரின் முதல் 4 உறுப்புகளை அதாவது எண் உறுப்பின் எண் உறுப்புகளாக நாங்கள் எடுத்தோம் என்றால் 1 2 3 4. இந்த எண்ணுக்காக 1 2 3 4 பிரதியிட்டால் இத்தொடரின் முதல் 4 உறுப்புகளை நாம் அறியலாம். உதாரணத்துக்கு வழங்கப்பட்ட சூத்திரம் Tn சமன் 2 எண் சக 3. எண்ணுக்காக 1ஐ பிரதியிடுகிறோம் 2. இந்த எண்ணுக்காக 1 2 1 பெருக்கப்படும் போது 2, 3 கூட்டப்படும் போது 5. இத்தொடரின் முதலாவது உறுப்பு 5. தொடரின் இரண்டாவது உறுப்பு 2 தர எண்ணுக்கு பதிலாக 2.
2 4 4 3 7 இரண்டாம் உறுப்பு 7. இவ்வாறு தொடரின் மூன்றாம் உறுப்பு 2 எண்ணுக்கு பதிலாக 3 பிரதியிடுறோம். 7 6 6ஓடு 3 கூட்டும்போது 9. மூன்றாம் உறுப்பு 9. தொடரின் நாலாம் உறுப்பு T 4 எண்ணுக்கு பதிலாக 4 2 தர 4 2 8 8ஓடு 3 கூட்டும்போது 11. இவ்வாறு தொடரின் பொது உறுப்பு தரப்படும் இடத்து முதல் 4 உறுப்புகளை காண்க எனும் வினாவினால் எண்ணிற்காக 1 2 3 4 எனும் பெருமானங்களை பிரதியீடு செய்வதன் மூலம் இத்தொடரின் முதல் 4 உறுப்புகளையும் நாம் இனம் காணலாம். வழங்கப்பட்டுள்ள Tn சமன் 2n சக 3 எனும் தொடரின் முதலாம் உறுப்பு 5, இரண்டாம் உறுப்பு 7, மூன்றாம் உறுப்பு 9, நான்காம் உறுப்பு 11. இவ்வாறு இவ்விருத்தி அமைய பெற்றுள்ளது. இவ்விருத்தியில் எண்சய ஒன்றாம் உறுப்பாகிய இந்த தொடர் முன்கூட்டியே வழங்கப்பட்ட தொடரின்படி எண்சய ஒன்று ஆம் உறுப்பாகிய Tn சய ஒன்று Tn சய ஒன்றுக்கான கோவையை காண்க. எங்களுக்கு வழங்கப்பட்ட சூத்திரம் Tn பொது உறுப்பு 2 n சக 3. T எண்ணிற்காக பிரதியிடுறோம் n சய 1 சமன் 2 எண்ணிற்காக n சய 1 கழிப்பது 1 அதோட கூட்டப்படணும் 3. நீ அடைப்பை நீக்குவோம் 2n பெருக்கப்படும் போது மறை 2 கூட்டுது 3. இது ரெண்டுக்குமாக கூட்டப்படும் போது பெறப்படும் பெருமானம் 2n சக 1. இவ்விருத்தியில் n சய 1 உறுப்பாகிய Tn சய 1ற்கான கோவை இவ்வாறு நாம் கோவை நாம் காணலாம். என காணப்பட்ட கோவை இதனூடாக முதல் வினாவில் Tn சய 1ற்கான கோவை கமைய வழங்கப்பட்ட கோவை கமைய இவ்விருத்தி கூட்டல் விருத்தி என காட்டுக. தரப்பட்டுள்ள எண் தொடர் கூட்டல் விருத்தியா என காட்டுக. எண்ணாம் உறுப்பு Tn 2 n சக 3 வழங்கப்பட்ட Tn சய 1 Tn வழங்கப்பட்ட சூத்திரத்திலிருந்து வினாவப்பட்ட Tn சய 1 சூத்திரத்துக்கான பெருமானங்கள் கழிப்படுது. இதன் மாறா பெருமானம் 2. ஆகவே மாறா பெருமானம் 2 ஆகவே இது ஒரு கூட்டல் விருத்தி. இவ்விருத்தியின் 15ஆம் உறுப்பை காண்க. இவ்விருத்தியில் 15ஆம் உறுப்பை காண்க. விருத்தியின் 15ஆம் உறுப்பை காண்பதற்கு 2 வழிமுறைகள் உள்ளன. Tn சமன் 2 n சக 3 இது எண்ணாம் உறுப்புக்கான சூத்திரம். அல்லது T15 சமன் a சக 14 d
இதில் இரண்டில் சூத்திரத்தை பயன்படுத்தினாலும் 15ஆம் உறுப்பு மாறா பெருமானமாக கிடைக்கும். முதல் சூத்திரத்தின்படி Tn 2n சக 3 15ஆம் உறுப்பை T15 எண்ணாம் உறுப்பு 15 2 தர 15 சக 3. முதலாவதாக 2ஐயும் 15ஐயும் பெருக்குவோம் 30 சக 3 ஆகவே 33. இவ்விருத்தின் 15ஆம் உறுப்பு 33 அல்லது T15 சமன் A சக 14D எனும் நேரடி சூத்திரத்தில் பிரதியிட்டால் A முதலாம் உறுப்பு 5 14 பொது வித்தியாசம் 2 ஆகவே 5 14ம் 2 பெருக்கப்படும் போது 28 கூட்டப்படும் போது 33. எண்ணாம் உறுப்பில் வழங்கப்பட்ட சூத்திரத்தின் மூலம் பெற்ற 15ஆம் உறுப்பு 33. 15ஆம் உறுப்புக்கான நேரடி சூத்திரம் T15 சமன் A சக 14D எனும் சூத்திரத்தினூடாக பெற்ற 15ஆம் உறுப்பு பெருமானம் 33. அவை தொடரின் 15ஆம் உறுப்பு 33. இவ்விதத்தில் 63 எத்தனையாம் உறுப்பு தரப்பட்டுள்ள விருத்தியில் 63 எத்தனையாம் உறுப்பு? அவரின் நேரடி சூத்திரம் Tn 2 n சக 3. 63 எத்தனையாம் உறுப்பு? Tn-க்காக 63 சமன் 2n. இந்த எத்தனையாம் உறுப்பு எண்ணாம் உறுப்புங்கிறது தான் வினா. ஆகவே 3. 63 கூட்டப்படுற 3 கழிப்படும் 2n கழிப்படும் பெருமானம் 60. 2n 60 ஆகவே எண்ணாம் உறுப்பு 30. இத்தொடரின் 63 எத்தனையாம் உறுப்பு? 30வது உறுப்பு. எண்ணாம் உறுப்பு இத்தொடரின் 63 30வது உறுப்பு என காட்டப்பட்டது. இதே மாதிரி 86 எனும் பெருமானம் 86 எனும் பெருமானம் இவ்விருத்தியில் இருக்க முடியாது என காட்டுக. எங்களுக்கு வழங்கப்பட்டது Tn 2n சக 3. இந்த கூட்டல் தொடரில் 86 ஒரு உறுப்பாக இருக்க முடியாது என காட்டுக. அப்ப நாங்க நேரடியா Tn 86 சமன் 2n சக 3 86 கழிப்படுது 3 கூட்டுப்படும் 3 கழிப்படுது 2n 83 2n n 83 வகுக்கிறோம் 2ஆல். இந்த எண்ணுக்குரிய பெருமானம்
ஒரு நேர்நிறை எண்ணாக அமையாத விடத்து இந்த பெருமானம் இவ்விருத்தியில் இருக்க முடியாது. ஆகவே எண்ணுக்குரிய பெருமானம் ஒரு நேர்நிறை எண் கிடையாது. எனவே இவ்விருத்தில் 83 ஒரு உறுப்பாக அமையாது. முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் தரப்படும் போது எண்ணாம் உறுப்பை கண்டறிதல். தொடரிட முதலாம் உறுப்பு A 4, பொது வித்தியாசம் B சமன் 3 எனில் கூட்டல் தொடரை அமைக்க கூட்டல் தொடர் முதலாம் உறுப்பு 4 கூட்டப்படுது 3 7 10 13. 10ஆம் உறுப்பை காண்க. 10ஆம் உறுப்பு T10 சமன் A சக 9D. முதலாம் உறுப்புக்காக A 4 9 தர 3 பொது வித்தியாசம் 3. ஆகவே பெருக்கப்படுது 4 சக 36. அதோட கூட்டப்படுது 9 தர 3. 4 கூட்டப்படுது 9 3 27. ஆகவே 31. தொடரின் 10ஆம் உறுப்பு 31. இத்தொடரின் 64 எத்தனையாம் உறுப்பு? தொடரின் 64 எத்தனையாம் உறுப்பு? பயன்படுத்துற சூத்திரம் Tn சம A சக n சய ஒரு D. தொடரின் 64 எத்தனையாம் உறுப்பு? எண்ணுக்குரிய பெருமானம் தெரியாத விடத்து Tn சமன் A சக n சய ஒரு D. இந்த சூத்திரத்தை பயன்படுத்துறது மூலம் Tn சமன் A சக n சய 1D என்னும் சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பெறலாம். Tn 64, A தொடரின் முதலாம் உறுப்பு 4, பொது வித்தியாசம் 3, 3ஆல என்ன பெருக்கிறோம்? 3n, 3ஆல 1ஆல பெருக்கிறோம் 3. இனி 64, 4லிருந்து 3 கழிப்பட்ட 1 சக 3n. 64லிருந்து 1 கழிப்படுது 63 3n. எண்ணாம் உறுப்பு n 63 பிரிப்படுது 3. தொடரின் 21வது உறுப்பு தான் 64. இன்னொரு உதாரணத்தை அவதானிப்போம். முதலாம் உறுப்பு 5, பொது வித்தியாசம் மறை 2 எனின் கீழ்வரும் வினாக்களுக்கு விடை தருக. தொடரை அமைக்க 8ஆம் உறுப்பை காண்க. மறை 93 தொடரின் எத்தனையாம் உறுப்பாகும்? இது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சி. முதலாம் உறுப்பு 5, பொது வித்தியாசம் மறை 2 எனின் தொடரை எவ்வாறு அமைக்கலாம்? அதை தொடரின் 8ஆம் உறுப்பை காணுதல். இத்தொடர்ல மறை 93 எத்தனையாம் உறுப்பு? எத்தனையாம் உறுப்பு? சற்று வித்தியாசமாக முதலாம் உறுப்பு மறை 9, 6ஆம் உறுப்பு தொடரில் 6வது இடத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் உறுப்பு 24 ஆயின் பொது வித்தியாசத்தை காண்க. தொடர்ல முதலாம் உறுப்பு
a சமன் 9, ஆறாம் உறுப்பு t 6 சமன் a சக 5d. இது தொடரின் ஆறாம் உறுப்பு. இந்த இரண்டு தரவுகளையும் பயன்படுத்தி பொது வித்தியாசத்தை காண்க. பொது வித்தியாசத்தை எப்படி நாங்க கணிக்கிறது? t 6 பிரதியிட போறோம். a 9 சக 5d மாணவர்கள் சற்று வித்தியாசமாக முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு 9, தொடரின் ஆறாம் உறுப்பு 24 ஆக இருக்குமாக இருந்தால் தொடரின் பொது வித்தியாசத்தை காணும். இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்ததெல்லாம் தொடரை கொடுத்தாரு, தொடரின் உறுப்புகளை கொடுத்தாரு. இந்த கணக்குல வித்தியாசமா முதலாம் உறுப்பு தந்திருக்கிறார் 6, ஆறாம் உறுப்பை தந்திருக்கிறார் 24. இது தொடர்ல இருக்கக்கூடிய முதலாவது உறுப்பு 9, ஆறாம் உறுப்பு 24 ஆயின் பொது வித்தியாசத்தை காண்க. தரப்பட்டுள்ள தொடரின் முதல் a 9, ஆறாம் உறுப்பு a சக 5d சமன் 24 ஆயின் பொது வித்தியாசத்தை காணும். இப்ப நாங்க எப்படி காண்றோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாம் உறுப்பு ஐந்தாம் உறுப்பு 24 சமன் 9 சக 5d. 24 a இன் பெருமானம் கழிப்படுது 5d. 15 சமன் 5d. 15 5ஆல் வகுப்படுது. 5dயும் 5ஆல் வகுப்படுது. ஆகவே d 3, பொது வித்தியாசம் 3. விருத்தியை காண்க. இப்ப முதலாம் உறுப்பு a 9 சொல்லி தெரியும், பொது வித்தியாசம் 3 சொல்லி தெரியும். விருத்தியை காண்க. விருத்தியை கண்டோம்னு சொன்ன முதலாம் உறுப்பு 9 கூட்டப்படுது 2 11, கூட்டப்படுது 2 13. ஒன்பது பொது வித்தியாசம் 3 கூட்டப்படுது 9 12 15 18. இவ்விருத்தின் 20ஆம் உறுப்பை காண்க. t 20 காண போறோம். t 20 a சக 19d. ஏக்கு பதிலாக 9, 19 தர 3, பொது வித்தியாசம் 3. முதலாம் உறுப்போடு 19 தர 3. பெருக்கப்பட்டு 57, 57 9 கூட்டப்படுது 63, 66. தொடரின் 20ஆம் உறுப்பு 66. கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மறை 3, 7ஆம் உறுப்பு மறை 8 ஆகும். முதலாம் உறுப்பை காண்க. முதலாம் உறுப்பை காண்க. கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மறை 3. கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மறை 3. 7ஆம் உறுப்பு மறை 8. வினாவப்பட்டிருக்கு. முதலாம் உறுப்பை காண்க. பொது வித்தியாசம் 3. 7ஆம் உறுப்பு
ஏழாம் உறுப்புக்காக மறை 8, முதலாம் உறுப்பு ஏ கூட்டுப்படுது. 6 தர மறை 3. இந்த 6 தர மறை 3 பெருக்கப்படுது. மறை 8 ஏ மறை 18. மறை 8 மறை 18 சமனுக்கு முன்னால கொண்டு வாங்க. நேர் 18 சமன் ஏ. ஆகவே முதலாம் உறுப்பு ஏ சமன் 10. இவ்விருத்தியை எழுதுக. முதலாம் உறுப்பு தெரியும் 10, பொது வித்தியாசம் தெரியும் 3. விருத்தி எழுத சொல்லியிருக்கிறாரு. விருத்தி 10 7 4 1 மறை 2. மறை 29 இத்தொடரின் எத்தனையாம் உறுப்பு? மறை 29 வழங்கப்பட்ட தொடர்ல எத்தனையாவது உறுப்பு? இதற்காக நாங்கள் Tn சமன் A சக n சய ஒரு D என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இந்த Tnக்கு பதிலாக மறை 29 முதலாம் உறுப்பு தெரியும் 10 பிரதிட்டு இருக்கிறோம். எண்ணாம் உறுப்பு தெரியாது, பொது வித்தியாசம் மறை 3. இந்த சூத்திரத்தை நாங்கள் பிரதியிட நேரம் மறை 29 முதலாம் உறுப்பு 10 அப்படி இருக்குது. மறை 3ஆல எண்ணம் மறை 3ஆல மறை 1 பெருக்கப்படுது. மறை 3 எண் 3. இனி மறை 29 இந்த 2 பெருமானங்களும் இணைந்து 13 கழிப்படுது 3. ஆகவே கூட்டுப்படும் 3 13 சமனுக்கு முன்னால கழிப்படுது. மறை 29 மறை 13 மறை 29 மறை 13 42. இரண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் மறை பெருமானம் இருக்கிறதுனால நேரடியாக நேர் பெருமானத்தை பெறுது. 42 சமன் 3 எண். அவை எண்ணுக்குரிய பெருமானம். மறை 29 தொடரின் 14ஆம் உறுப்பாகும்.